அன்பிற்குரிய சகோதரர்களே, சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய நிலைமை உண்டாயிருக்கிறது. இதை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு அமைப்பை, எந்த ஒரு கட்சியை எடுத்துக்கொண்டாலும் இந்த முடிவினால் பலருக்கு சந்தோஷமாக இருக்கும், பலருக்கு அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருக்கும். ஒரு சாரார் சந்தோஷப்படுவார்கள், ஒரு சாரார் அதிர்ச்சியில கவலை அடைவார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை, குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எந்த ஒரு கடுகளவு ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தாது, கடுகளவு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன், நாம ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ஒரு முடிவை எடுப்போம். முடிவு என்ன மாதிரி வந்தாலும் சரி, தேர்தல் உறவு தேர்தலோடு போய்விட்டது. நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம், தேர்தலில் ஜெயிச்சு நம்ம ஆதரித்தவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டா என்பதற்காக வேண்டி அவங்கள ஒட்டி கொள்வது, அவங்களோட உறவாடுவது, அவங்கள காக்கா பிடிப்பது, அவங்கள்ட்ட வசதிகளை பெற்றுக்கொள்வது, இந்த மாதிரியான வழிமுறையை நம்ம செய்ய மாட்டோம். நம்ம ஆதரித்தவர்கள் வரலை என்ற காரணத்தினால் மிரட்டுவார்களோ, உருட்டுவார்களோ, பயங்காட்டுவார்களோ என்று அஞ்சி நடுங்கி அந்த மாதிரி பண்ணுவோமா என்றால் அதெல்லாம் இந்த அமைப்பை பொறுத்தவரைக்கும் கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன பயணத்தில் சாதாரண ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு மேற்று. போற போக்கில் நடந்து கொள்ள நம்ம ஆன்மீக வணிகளை செய்து கொண்டிருப்போம். ஒரு லட்சியத்திற்காக வேண்டி ஒன்றை ஆதரிப்போம். நம்ம ஆதரிச்சதுதான் ஜெயிக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இதுல நம்ம என்ன கவனிக்கணும், இந்த தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் சென்ற தேர்தலில் ஒருத்தருக்கு நம்ம ஆதரிச்சோம். ஆதரித்தவர்கள் ஆளுங்கட்சியில் இருந்தார்கள். அந்த உறவை வைத்து என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம். 2 மாசத்துல முதல் வீடு முற்றுகைன்னு போட்டோம். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஆதரித்தவர்கள் ஜெயிச்சாலும் சரிதான், எதிர்த்தவர்கள் ஜெயித்தாலும் சரிதான், போராடித்தான் உரிமையை பெறணும். யாரா இருந்தாலும் தட்டில் வச்சுக்கணும் தரவே மாட்டார்கள். யார் ஜெயிச்சு இருந்தாலும் இந்த இடஒதுக்கீடு அதிகப்படுத்துவதாக சொன்னார்களே, அவங்க ஜெயிச்சு இருந்தால் மாத்திரம் நம்ம சந்தோஷமா பட்டிருப்போம். அதை வாங்குறதுக்கு ரோட்ல தான் இறங்க போறோம், இறங்கி இருப்போம். அதை வாங்குவதற்கும் போராடித்தான் ஆகணும். போராட்டத்தின் மூலமாகத்தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியுமே தவிர யாரும் நம்மளை தூக்கி நிறுத்திடுவாங்க என்று நம்ம என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. நம்ம ஆதரித்தவர்கள் இன்றைக்கு தோற்று போய் மற்றவங்க ஆட்சிக்கு வர்ற ஒரு நிலைமை உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அது கடுகளை கூட நம்மை பாதிக்காது. நம்மளை யாரும் அழித்து விட முடியாது, நம்மளை நசுக்க முடியாது, நம்மளை மிரட்ட முடியாது. மிரட்ட நம்ம பயப்பட போறதும் இல்லை. நம்ம எப்போதும் ஒரே மாதிரியா நம்முடைய நிலைப்பாடு என்ன செய்யும். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் அப்படிதான் இருக்க வேண்டும். இந்த அரசியல் என்பதில் இதிலே போய் முற்றாக மூழ்கி போய் இதுதான் கதிண்ட ஆகி இது ஒருத்தவங்க அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தவங்களா இருக்காங்க. நம்ம பாக்குறோம் என்ன செய்யுது, சோறு திங்காம இருக்க. நம்ம தான் ஒழுங்கா ராத்திரியும் தூங்கிட்டு வந்தோம், இந்த ராத்திரி நம்ம தான் தூங்குவோம். மற்றவனுக்கு என்ன இல்ல, தூங்கவே வராது. பாதி பேர் தூங்க மாட்டான், பாதி பேர் சந்தோஷமா என்ன செய்வான், அது கொண்டாடிக்கிட்டு இருப்பான். நமக்கு என்ன இல்லை, நம்ம பட்டாசு வெடிக்கவும் மாட்டோம், அது இடிஞ்சு போய் உட்கார்ந்துடவும் மாட்டோம். அவ்வளவு போற போக்குல ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. இதெல்லாம் ஒரு பெரிய தலைகீழா யார் வந்தாலும் புரண்டு விட போவது கிடையாது. நம்ம எந்த லட்சியத்திற்காக நம்ம இடஒதுக்கீடை பெற்றுத்தர வேண்டும், இந்த மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு அரசாங்கத்தின் மூலமாக வறுமையானால் முதல்ல இறங்கி குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். போராடி போராடி இந்த மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க இதையே கொள்கையா வைத்திருக்கிற காரணத்தினால் நம்மை பொறுத்த வரைக்கும் இது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த இடம் கொடுத்துடக்கூடாது. இதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய தோண்டு போகவும் தேவையில்லை. யார் தோண்டு போகணும், என்னத்தை எதிர்பார்த்தா தோண்டு போகலாம், வந்தவன அதை வாங்கலாம், இந்த பதவி கிடைக்கும், அந்த பதவி கிடைக்கும். அவர்களுக்கு தோண்டுதான் போயிடுவார்கள். நமக்கு என்ன, ஏன் தோண்டு போறோம், நீ எவன் வந்தா என்னங்கிறான், ரோட்ல நிக்க போறோம், கத்தத்தான் போறோம், போராடத்தான் போறோம். ஒவ்வொரு தடவை யார் ஆட்சிக்கு வந்தாலும் போராடாம இருந்திருக்குமா, எந்த ஆட்சியிலையாவது போராடாம இருந்திருக்குமா, எந்த ஆட்சியில் நடந்த எந்த ஒரு தப்பையாவது கண்டிக்காம இருந்திருக்கிறோமா, எந்த ஆட்சியில் நடந்த எந்த ஒரு தவறையாவது நியாயப்படுத்தி முட்டு கொடுத்திருக்கிறோமா, அவங்களுக்கு எல்லா வகையான தப்புகளுக்கும் சப்போர்ட்டா இருந்திருக்கிறோமா? அப்படி இல்லாதவர்கள் இதெல்லாம் ஒரு மேற்றா எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் பெரிய பாரதூரமான பயங்கரமான விஷயம் வந்தா தான் என்ன செய்யணும், அது ஒரு 3 நாளைக்கு கவலைப்படலாம் இருக்கே தவிர இதெல்லாம் பயங்கரமான விஷயமா? யாரு வந்தாலும், ஐயா வந்தாலும் சரி, அம்மா வந்தாலும் சரி, போராட்டம் தான் நமக்கு. விளங்குதா? காலமெல்லாம் போராடி கொண்டுதான் இருக்க போகிறோம். அதனால இது என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தாலும் இதுல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இது ஒரு பெருசா இதுக்காக வேண்டி போட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு, இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு, இது பெட்டு கட்டிக்கிட்டு, இதுகள் எல்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு தேவையற்ற ஒரு விஷயம். நம்ம அமைப்பு தௌஹீத் ஜமாத்துக்கு இது என்னது, தேவையற்ற ஒரு விஷயம். நம்ம ஒரு இடஒதுக்கீட்டு என்பதற்காக அதிகரித்து தருவார்கள் ஆதரிச்சோம் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ். அதனிடத்தில் விட்டுருவோம் அந்த கொள்கையை. யாரு பிரச்சாரத்தில் சொன்னாங்களோ தாங்கன்னு போராட்டத்தான் போறோம், கேட்கத்தான் போறோம். அதை வலியுறுத்தி கொண்டுதான் இருப்போம். யார் வந்தாலும் வலியுறுத்தி கொண்டுதான் இருப்போம். நம்முடைய கோரிக்கைகள்ல இருந்து நம்ம பின்வாங்க போறதில்லை, நம்முடைய பிரச்சாரத்தில் பின்வாங்க போறதில்லை, நம்முடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள போவது கிடையாது. இவங்க ஆதரிக்கல என்பதற்காக நசுக்குவதற்கு வந்தார்கள் என்று சொன்னா எகிரி நின்று என்ன செய்வோம், அதை
ஃபேஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்போமே தவிர அடங்கி உடங்கி பயந்து விடக்கூடியவர்களாக அன்னைக்கு இருந்ததில்லை, இன்றைக்கு இருந்ததில்லை. அதாவது நம்ம ஆதரிச்சவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் கூளைக்கும் புடும் போட மாட்டோம். எதிர்த்தவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டார்கள் என்று சொன்னால் மிரண்டு உருண்டு அடங்கி ஒடுங்கி பயந்து அந்த மாதிரி நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கணும். எப்போ என்ன செய்யணும், எவன வந்துட்டு போங்கடா, நாங்க பாட்டு எங்களுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கிறது, எங்களுக்குன்னு ஒரு தனி ரூட் இருக்கிறது, என்ன நம்ம போய் கொண்டிருக்க வேண்டும். இந்த மாதிரி இதை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இது ஒரு பெரிய நமக்கு எல்லாம் என்ன செய்யாது, அது ஏற்படுத்தல. கொள்கைவாதிகள் யாருக்கு இது என்ன செய்யல, இந்த மாதிரி முடிவுகள் அவங்க ஜெயிச்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆணவம் வந்திருக்காது, அவங்க ஜெயிச்சிருந்தாலும் அதிர்ச்சி வந்திருக்காது. இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், தேர்தல் முடிவுகளை முன்னரும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், இப்போ எடுக்கணும். இனி வரும் காலத்திலும் இதுக்கு இந்த அளவு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.